தினமும் முதலில் சீரியலை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்யுங்கள். டாக்டர் வாங்க. டாக்டர் பாப்பா அழுதுகிட்டே இருக்கா. கொடுங்க. தமிழே, இவ்ளோ வைராகியத்தோட படிக்கிறதுக்கே நீ டாக்டர் ஆகணும்டி. நல்லா சுடுதண்ணில குழியில போட்டாச்சு. அப்படியே பவுடர் அடிச்சு பொட்டு வச்சு உனக்கு அந்த புது ட்ரெஸ்ஸ போட்டுடலாமா? இங்க பாரு தங்க பாப்பா, தங்கம் எங்க பாக்குது, இங்க பாருங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா எப்படி தெரியுது? இப்பதான் சார் குளிச்சாரு, பவுடர் அடிச்சு பொட்டு வச்சு ரெடி ஆயிட்டு இருக்காரு. புது ட்ரெஸ் வாங்கினா அத சார குளிப்பாட்டி ரெடி பண்ணிட்டு அந்த ட்ரெஸ்ஸ போட்டு அழகு பார்க்கணும். நானும் உங்க கூட சேர்ந்து இதெல்லாம் பண்ணவா? எனக்கும் இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க மாமா. கொஞ்சம் கொஞ்சமா நானும் கத்துக்கிறேன். உனக்கு எதுக்கு ஐஸ்வர்யா அதெல்லாம்? நான் பாத்துக்கிறேன், நீ பாட்டுக்கு ஜாலியா இரு. இல்ல மாமா, இதெல்லாம் எனக்கும் சொல்லிக் கொடுங்க, நானும் கத்துக்கிறேன். அப்படியா? சரி, அப்ப குழந்தைக்கு சட்டை போட சொல்லி தரவா? ஆ, மாமா, குழந்தைய நான் தூக்கட்டுமா? சரி, இன்னும் தலை நிக்கல, ஒழுங்கா தூக்கிடுவியா? தலை நிக்கலையா? அப்படின்னா அதுவே உனக்கு தெரியாதா? சரிதான், அதெல்லாம் உனக்கு அப்புறமா சொல்லி தரேன். மாமா, ஒரே ஒரு வாட்டி நான் தூக்குறேன். சரி, நீ குழந்தைய நல்லா அணைச்சி முதுகு புடிச்சு வாங்காம தலையோட சேர்த்து அப்படியே வாங்கணும். சரியா? எப்படி மாமா? இதோ இப்படி திருப்பி நல்லா தலை இருக்குல்ல, அதுக்கு நல்லா அணையா கைய வச்சு இப்படி புடிச்சு, இப்ப இடுப்பு புடிச்சு தூக்கி ஆம்பிடுத. தலையை பிடி நல்லா. அப்படி தலையை பிடிச்சுக்கோ. சரிடா 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 சரிடா. இந்தாங்க. என்ன சொல்ல பாக்குற? இது யாரு இல்ல, உன் சின்னமாடா. மாமா, இவன் என்ன ஐஸ்வர்யானே பேர் சொல்லி கூப்பிடட்டும் மாமா? சின்னம்மா எல்லாம் வேண்டாம் மாமா, ஏதோ வயசான மாதிரி ஃபீல் ஆகுது. சரி, உன் இஷ்டம். மாமா, அச்சச்சோ, என்ன செல்லம், மோட்டர் ஆன் பண்ணிட்டீங்களா? ஏய்,
என்னடா நீ உன் சின்னம்மா இப்பதான் உன்னை தூக்கியே இருக்கா, அதுக்குள்ள இப்படி பண்ணி வச்சிட்டியே. மாமா ஆ? புடிங்க மாமா. ஆ, குடு. அச்சச்சோ, என்னோட செல்லம், என்னடா குட்டி? என்ன செல்லம்? ஒண்ணுல செல்லம், சின்னம்மா மேல உச்சா போயிட்டீங்களா? சரி செல்லம், சரி தங்கம், ஒண்ணுல. அங்க பாப்பா, இங்க பாருங்க, அப்பாவை பாருங்க. செல்லம். அது ஒன்றும் இல்லை மாமா. குழந்தை என் மேலே பாத்ரூம் போனது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் முன்னாடி இருந்தது இல்லையா, இது ரொம்ப புதுசாகவும் இருக்கு. இதை அடாப்ட் பண்ணிக்க எனக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கு. இங்க பாரு ஐஸ்வர்யா, குழந்தை விஷயத்துல நீ இதெல்லாம் செய்யணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உன்னால முடிஞ்சா பண்ணு, இல்லைன்னா விட்டுரு. குழந்தைய நான் பாத்துக்கிறேன், அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மாமா குழந்தைய நல்லபடியா பாத்துக்கணும்னு நீ நினைச்சதே எனக்கு போதும். வாங்க ராசா, வாங்க போலாமா? டாட்டா போலாம். நாம வெளியே போலாம். வாங்க. அடியே தனா, அம்மாச்சி. உங்க அக்காவுக்கும் அம்மாவுக்கும் போன் பேசுனியா? பேசிட்டேன் அம்மாச்சி. எப்ப வருவாங்களா? வந்துட்டு இருக்காங்களா அம்மாச்சி? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினப்போ வாடிப்பட்டி வந்துட்டேன்னு சொன்னாங்க. வந்துருவாங்க அம்மாச்சி. சரி வரட்டும். உங்க அக்கா வந்துருச்சு பாரு. மா, நீ பாப்பாவை வச்சுக்கோ, நான் அப்படியே கொஞ்ச நேரம் கடையில இருக்கேன். நீ கூட்டிட்டு போ. இப்பதான் காலேஜ் முடிச்சிட்டு வந்திருக்க, அதுக்குள்ள உனக்கு ஏண்டி சிரமம்? நீ உள்ள போய் ரெஸ்ட் எடு. இல்லம்மா, அப்பா வேற அடுப்படியில நிக்கிறாரு. அப்பாவுக்கு இதெல்லாம் ஆகாது. கொஞ்ச நேரம் நான் பாத்துக்கிறேன், அதுக்கப்புறம் மாத்திக்கலாம். சரியா? என்னங்க? வசந்தி, இப்படி வாடி. இந்த வாருங்க. வாக்கா. அப்பா வாத்தா, சொல்லுங்கப்பா. பரிச்சை நல்லா நான் எழுதிட்டேன். பாத்துக்கிறேன். அடியே வசந்தி, புள்ள என்னடி பண்றா? நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாமா, வரும்போது என்னன்னு தெரியல, இப்ப எந்திரிச்சிட்டா. கை குழந்தைய வச்சுக்கிட்டு படிப்பு அது இதுன்னு எம்பிட்டு கஷ்டப்படுறா பாரு. பச்சை உடம்புக்காரி. அந்த காலத்துல எல்லாம் பிரசவம் ஆச்சுன்னா 1 வாரம் 10 நாளைக்கு வீட்டை விட்டு வெளியிலயே போக மாட்டோம். வீட்டுக்குள்ளேயே நாட்டுக்கோழி குழம்பு, நண்டு சாறு, அது இதுன்னு வச்சு உடம்ப தேத்துற வழியா பார்ப்போம். வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடப்போம். இந்த காலத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் எங்கிட்டு இருந்துதான் தெம்பு வருதோ. கொஞ்ச நாளைக்குள்ள எப்படி வெடிப்பா எந்திரிச்சு பஸ்ல இம்புட்டு தொலைவு போய் பரீட்சை எழுதி எம்புட்டு கர்மாயப்படுறா. வாஸ்தவம் தாமா. தமிழ் உண்மையிலேயே டாக்டர் ஆகணுங்கிற தான் லட்சியத்துல ஜெயிக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாமா.
இப்படி ஒரு வைராகியம் பிடிச்ச பிள்ளைய என் வயித்துல நான் பெற்றிருக்கிறேன்னு யோசிக்கிறப்ப ஒரு நிமிஷம் எனக்கே பெருமையா தாமா இருக்கு. இன்னைக்கு அவ பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்கும்போது புள்ள அழுதுருச்சு. ஆ? நான் பிள்ளைய கொண்டு அவகிட்ட குடுக்கறப்போ ஒரு பக்கம் புள்ளையோட பசி ஆத்திக்கிட்டு இன்னொரு பக்கம் பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்கா. அத பாக்குறப்ப என் கண்ணே கலங்கிருச்சுமா. என் மக எப்படியாவது ஜெயிக்கணும், அவ நினைச்சது நடக்கணும்னு சாமிய அந்த நிமிஷம் நான் வேண்டிக்கிட்டேன். நடக்கும்டி, எல்லாம் நல்லா நடக்கும். அக்கா கூட்டம் கம்மியா தானே இருக்கு, நீ போய் உட்காரு போ. இல்ல பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். அக்கா நீ ஆல்ரெடி டயர்டா இருக்க, போய் உட்காரு போ, நான் பாத்துக்கிறேன் போ. ஏய் பரவாயில்லடி, நான் அக்கா பாத்துக்கிறேன். போக்கா அங்க போன்னு சொல்றேன்ல. சரி நீ பாத்துக்கோ. ம். என்ன தமிழ யோசிக்கிற? ஏமா நாளைக்கு இந்நேரம் என் மூத்த புள்ள இங்க நம்ம வீட்ல இருக்கோம்ல. ஆமா தமிழே, எனக்கு மூத்த புள்ள வரப்போகுதுன்னு நினைச்சு சந்தோஷப்படுறப்போ, ஆனா இந்த புள்ளைய 2 நாள் பிரிஞ்சு இருக்கணுமேன்னு நினைச்சு கஷ்டமா இருக்குமா. எனக்கு நான் பெத்த 2 புள்ளையும் என் கூட இருக்கணும்னு மனசு கடந்து தவிக்குதுமா. அக்கா மலரக்கா ஃபோன் பண்ணாங்க. என்ன? அங்கேயும் குழந்தைக்கு பேர் வச்சுட்டாங்களாம். என்ன பேர் வச்சிருக்காங்க? அழகர் சேதுபதினு வச்சிருக்காங்களாம். அழகர். ஆத்தே, சாமி பேர்ல வச்சிருக்காக. அழகர் மீனாட்சியும் அண்ணன் தங்கச்சின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அங்க இருக்கிற அண்ணனுக்கு அழகர்னு பேரு வச்சு இங்க இருக்கிற தங்கச்சிக்கு மீனாட்சின்னு பேர் வச்சிருக்கோம்ல. சாமியே இங்க வந்துருச்சுல்ல. என் செல்ல குட்டி. நானும் குழந்தைய எப்படியாச்சும் குழந்தைய நல்லபடியா பாத்துக்கிட்டாலாவது சேது மாமா மனசுல ஒரு இடம் கிடைக்கும், மாமா நம்ம கிட்ட பாசமா நடந்து பாருன்னு எவ்வளவோ முயற்சி பண்றேன் ஆண்டி. ஆனா அது நடக்கவே மாட்டேங்குது ஆண்டி. எனக்கு எப்படி அந்த குழந்தைய ஹேண்டில் பண்றதுன்னே தெரியல. அந்த குழந்தைய தூக்குனாலே என் கையெல்லாம் நடுங்குது ஆண்டி. எங்க நான் குழந்தைய கீழே போட்டுருவேனோ, அந்த குழந்தைக்கு எதுவும் அடிபட்டுருமோன்னு சொல்லி மனசு ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கு. அதையும் மீறி நான் குழந்தைய தூக்குனாலும் மாமா வந்து தலை நிக்கலன்னு சொல்றாரு. குழந்தைய அப்படி பிடிச்சு தூக்கு, இப்படி பிடிச்சு தூக்கு, அங்க வச்சு தூக்குன்னு என்னென்னமோ சொல்றாரு. தலை நிக்கலன்னா அது என்னன்னு கூட எனக்கு புரியவே மாட்டேங்குது. நான் எதுவும் தப்பா தூக்கி குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு, அதனால எங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோன்னு ரொம்ப பயமா வேற இருக்கு ஆண்டி. இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? இன்னைக்கெல்லாம் மாமா கிட்ட குழந்தைய எப்படி பாத்துக்கணும் சொல்லி கொடுங்கன்னு கேட்டேன். நான் கத்துக்கிறேன்னு சொன்னேன். மாமாவும் எனக்கு சொல்லித்தரேன்னு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுத்தாரு. ஆனா அதுக்குள்ள அந்த குழந்தை என் மேல சுச்சு போய் அந்த ஸ்மெல் தாங்க முடியாம நான் வாமிட் பண்ணி என்னென்னமோ ஆயிடுச்சு ஆண்டி. ஏய் நீ என்ன இப்படி ஆயிட்ட?
விட்டா அந்த குழந்தைக்கு அம்மாவா மாறி தாளாட்டி சீராட்டி வளர்க்கணும்னு முடிவெடுத்துருவ போல இருக்கே. எவ்வளவு பெத்த குழந்தைக்கு நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? உனக்கு என்ன தலையெழுத்தா? செய்த குழந்தைய பாத்துக்கோன்னு சொன்னா எட்ட தள்ளி நின்னு எனக்கும் அந்த குழந்தைக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவியா? அதை விட்டுட்டு குழந்தைய தூக்கி வச்சு குழந்தைக்கு அதை பண்ண இத பண்ணன்னு சொல்லி குழந்தைய மேல தூக்கி வச்சு சுச்சு போச்சு அது போச்சு இது போச்சுன்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க. சித்து, குழந்தைய ஏத்துக்கிட்டு அந்த குழந்தைய நல்லபடியா பாத்துக்கிட்டாலாவது அது மூலமா மாமா மனசுல ஒரு இடம் கிடைக்காதா? அதுக்காகவாவது மாமா என்கிட்ட பாசம் காட்ட மாட்டாரான்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா குழந்தைகிட்ட போகாத, குழந்தை மேல வெறுப்பா காட்டு, அது இதுன்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. நான் மாமா மனசுல இடம் பிடிக்க அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். மா, என்ன இவ இப்படி சொல்லிட்டு இருக்கா? நீயும் பாத்துக்கிட்டு அமைதியாவே இருக்க. ஐஷுவ அவ போக்கிலே விடு. அவ உண்மையிலேயே அந்த குழந்தைகிட்ட பாசமா நடந்துக்க பாக்குறா. குழந்தை இவகிட்ட ஒட்டினாலாவது அந்த பாசத்திலேயாவது செய்து இவகிட்ட ஒட்டுவாளான்னு பாக்குறா. அவங்க 2 பேருக்குள்ள நெருக்கம் வந்தா நல்லது தானே. என்னமா நீயும் இப்படி சொல்லிட்டு இருக்க? நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியல. ஐஷு, உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை நீ செய். சரிங்க ஆண்டி. மீனாட்சி தங்கம், வளையல் போட்டுக்கலாமா? என்னடி செல்லம்? இருங்க இருங்க இருங்க, கொலுசு போட்டுக்கலாம். சரிம்மா சரிம்மா. யார் வேணும்? ஒண்ணும் இல்ல தனோ அக்கா, நீ போய் பாப்பாவுக்கு தேவையானது மருந்து மாத்திரை எல்லாத்தையும் அம்மாவை எடுத்து வைக்க சொல்லியிருக்கேன். இந்த பாரு, பால் பாட்டில் பவுடர் டப்பா எல்லாத்தையும் அம்மாவை கூடையில எடுத்து வைக்க சரிக்கா. சீக்கிரம் போ. சித்தி வந்துடுறேன், இருங்க. ஓ சரிம்மா சரிம்மா, ஒண்ணும் இல்ல தாங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க. என்னடா செல்லம், என்ன வேணும்? வாங்க வாங்க வாங்க. ஒண்ணு ஓ மீனாட்சி, அம்மா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன், நல்லா கேட்டுக்க. இன்னைக்கு அம்மா உன்னை கொண்டு போய் பெரிய வீட்டுக்காரங்க கிட்ட ஒப்படைக்க போறேன். உன்னை கொண்டு போய் ஒப்படைச்சிட்டு உங்க அண்ணனை கூட்டிட்டு வர போறேன். அப்புறம் அடுத்த 2 நாளைக்கு உங்க அண்ணனை கூட்டிட்டு வந்து அம்மா 2 நாள் வச்சுக்க போறேன். அடுத்த 2 நாளைக்கு நீ அம்மாவோட முகத்தை பார்க்க முடியாது. அம்மா எங்கடா காணாம போயிட்டாங்களேன்னு தேடி வருத்தப்படாத. நீ அழக்கூடாது, சரியா? நீ போற இடம் வேற யார் இடமும் இல்ல. அங்க இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து நீ பயப்படாத. அங்க உனக்கு மலர் பெரியம்மா இருக்காக, உங்க ஐயா இருக்காக, உன்னோட அப்பத்தா இருக்காக, உனக்கு கருப்பு மாமா இருக்காக, அப்புறம் உன்னோட அப்பா இருக்காரு. அதுவும் உன்னோட வீடுதான். உன்னை அன்பாவும் பாசமாவும் பாத்துக்குவாங்க. நீ அம்மாவை தேடி அழக்கூடாது, அழாம இருக்கணும். சமத்தா பால் குடிச்சுக்கணும், சரியா? வெறும் 2 நாள் தான். அதுக்கப்புறம் திரும்ப உன்னை கொண்டு வந்து அம்மா கிட்ட விட்டுருவாங்க. அது வரைக்கும் அம்மா உன் அண்ணன் கூட இருக்கேன். நான் சொன்னதெல்லாம் நீ மனசுல வச்சுக்கோ, சரியா? அக்கா பொறுப்படலாண்டி, நேராச்சு. மா, எல்லாம் மருந்து மாத்திரை எல்லாம் எடுத்து வச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன்டி. அடியே, குழந்தைய குர்ரி. கொடுக்கா. வாங்க தனம். ஏய், என் பேத்திய குர்ரி. அங்க குடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நான் முகத்தை பார்த்து குடிக்கிறேன். என்னடி தங்கம், அச்சோ 2 நாளைக்கு அங்க இருக்க போறியா? என்னை விட்டு பிரிஞ்சு இருக்க போறீங்களான்னு? என் தங்கமே, என் வைரமே. சோர் அழக்கூடாதுரே, அழக்கூடாது. அக்கா கொடுங்கக்கா, பாத்து பாத்து குர்ரி.
அடிச்ச எல்லாம் என்னடி வேணும் என் தங்கம்? 2 நாளைக்கு போய் அப்பா வீட்டில் இருக்க போறீங்களா? சூ 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 சூ. சரிடி ராசாத்தி, போயிட்டு வந்துருங்கண்ணா. நேரமே. யாரு? பழனிசாமியா? இந்த வரேன்பா. அண்ணே வா பழனிசாமி. குழந்தைக்கு பேரு பதிவு பண்ணி பிறந்த சர்டிபிகேட் எடுத்தீங்கல்ல, வந்துருச்சுண்ணே. அதே பிரிண்ட் போட்டு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இந்தாங்கண்ணே. சரிப்பா, ரொம்ப நன்றிப்பா. போயிட்டு வா. போயிட்டு வா, போயிட்டு வா. ஆத்தா, இந்தாத்தா, குழந்தைக்கு பிறந்த சர்டிபிகேட் வந்துருச்சு. மா, இது அந்த கூடக்குள்ளவை. குடு. இந்தம்மா. பொறுப்படலாமா? சரிதா, போலாம். வாங்க. வா போக்கா. போயிட்டு வரோம். போயிட்டு வரோம். வீட்டை பாத்துக்கத்தா. தானே சரிப்பா, சரி. பாத்தம்மாச்சி. கருப்பு எல்லாம் ரெடி ஆயிட்டாங்களா? நாங்களாம் ரெடி ஆயிட்டோம் மாமா. சேதுவும் குழந்தையும் இன்னும் வரல, அதுக்காக மாமா காத்துக்கிட்டு இருக்கோம். சரி சரி, வரட்டும் வரட்டும். மலரே, மாமா ரெடி ஆயிட்டாங்கன்னு போய் செய்து கூட்டிட்டு வாமா. சரிங்க. போனா அழகருக்கு வேண்டியது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டியா? எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. என்னென்ன எங்கேயோ வெளியில புறப்பட்ட மாதிரி தெரியுது. எதுவும் முக்கியமான விஷயமா? என்ன சாவித்திரி இப்படி கேட்டுட்ட? இன்னைக்கு சனிக்கிழமை இல்ல, போய் அழகரை தமிழ் செல்விகிட்ட கொடுத்துட்டு அந்த பிள்ளைய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்ல, அதுக்குதான். ஓ ஆமால, சனி ஞாயிறு குழந்தைய மாத்திக்கலான்னு சொன்னாங்கல்ல, நான் அத மறந்தே போயிட்டேன். மாமா, அது என்னன்னா, 1 வருஷத்துக்கு ரெட்டை குழந்தைங்களை பிரிக்காம தாய்கிட்டே கொடுத்து வளர்க்கறது நல்லது. அதுக்கப்புறமா போய் கூட்டிட்டு வந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏம்மா ஏம்மா ஏம்மா, இந்த வார்த்தையை சேது முன்னாடி சொல்லிடாத, அவன் தாங்க மாட்டாமா. சரியா சொன்னீங்கண்ணே. அவன் எப்படா பெண் குழந்தைய இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரலான்னு காத்துக்கிட்டு இருக்கான். அதனால அவன் கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேச வேண்டாம். அப்பா வாயா. என்னையா புறப்படலாமா? போலாம்ப்பா. அதுக்கு முன்னாடி என்ன விஷயம்யா? அண்ணே, மறுபடியும் பேர் சுட்டு விழாவுக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வைனே. பாப்பா வீட்டுக்கு வந்ததும் நம்ம வீட்டுல பேர் சுட்டு விழா வைக்கிறோம். பேர் சுட்டு விழாவா? ஏப்பா, அந்த பிள்ளைக்கு ஏற்கனவே அங்க பேர் வச்சுட்டாங்கன்னு சொல்றாங்கப்பா. அவங்க என்ன பேர் வச்சிருந்தாலும் சரி, பாப்பாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் நாம பேரு வைக்கிறோம். நாம வைக்கிற பேரை வச்சுதான் நாம பாப்பாவை கூப்பிட போறோம். அவங்க வச்ச பேர் சொல்லி கூப்பிடணும்னு நமக்கு ஒன்னும் தலையெழுத்து கிடையாது. சரியா? நீ சொன்னது மாதிரி பேர் சுட்டு விழாவுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேனியா? சரியா, வாயா புறப்படலாம்ப்பா. வாமா. ஆத்தா, நீங்க முன்னாடி போங்க, நான் காசு கொடுத்து வந்துடுறேன். பார்த்து போங்க.
வணக்கம் 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 வணக்கங்க ஐயா. என்ன பாண்டி நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க, பெரிய வீட்ல இருந்து யாரையும் காணோம்? வரலண்ணே, நாங்க தான் முன்னாடி வந்தோம். இப்போதான் ராசாங்க ஐயா போன் பண்ணாரு. வந்துகிட்டு இருக்காங்களாம், ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவேன்னு சொன்னாங்க. அப்படியா? வந்துட்டா சரிதான். இதோ வந்துட்டாங்க. ஆமாண்ணா ஆமாண்ணா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் வணக்கம். மன்னிக்கணும், வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு. பரவாயில்லங்க ஐயா, 10 மணிக்கு தான் சொல்லியிருந்தோம். 5 நிமிஷம் காலதாமதமா வந்திருக்கீங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க ஐயா. ஆத்தா நல்லா இருக்கே ஆத்தா? ஆத்தா ஒன்னதான் கேக்குறேன், நல்லா இருக்கியா? இந்த பாருங்க, ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்க பொதுவான ஆளுங்களுக்கு சொல்லிக்கிறேன், என்கிட்ட வந்து ஆத்தா மகேன்னு உறவு கொண்டாடிக்கிட்டு இருக்க வேணாம். அத்தை நல்லா இருக்கீங்களா அத்தை? சரி, நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி குழந்தைய மாத்திக்கலாங்களா? உங்க 2 பேருக்கும் சம்மதம் தானே? மாத்திக்கலாம் ஐயா. அம்மாடி தமிழ்ச்செல்வி, நீ உன்கிட்ட இருக்க புள்ளைய சேதுகிட்ட கொடுமா. என்னம்மா பாக்குற, புள்ளைய குடுமா. சின்னம்மா, இவர் பிடிங்க. உங்க அம்மா உன்னை விட்டு எங்கேயுமே போல செய்து. உனக்கு மகளா தமிழ் செல்வி வயித்துல தான் வளர்ந்துகிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த உலகத்துக்கு வந்து உன்னை நான் சந்திப்பேன். அந்த ஒரு நாளுக்காக தான் நான் காத்துக்கிட்டே இருக்கேன் செய்து. என் அம்மாவே எனக்கு பிள்ளையா வந்து பிறந்து என் பிள்ளையோட முகத்துல என் அம்மாவை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அம்மா
பா பா, அம்மா என்கிட்ட வந்துட்டாங்கப்பா. அம்மா என் கையில வந்துட்டாங்கப்பா. அம்மா நம்ம கிட்ட வந்துட்டாங்கப்பா. ஆமாய்யா, உங்க அம்மா நம்ம கிட்ட வந்துட்டாயா. மா மா அம்மாடி மோகனா, ஐயா குழந்தைய மாத்தி உங்ககிட்ட இருக்க குழந்தைய அவங்க கிட்ட கொடுமா. இந்தா வாங்கிக்க. அப்பா அப்பா என் புள்ள என்கிட்ட வந்துட்டாப்பா. ஐயா, என் செல்ல பேராடி. மா, என் புள்ள என்கிட்ட வந்துட்டாமா. நம்ம கிட்டே வந்துட்டான். ஆமா. அத்தை, பிள்ளைக்கு அழகர்னு பேர் வச்சிருக்கோம். அந்த பேர் சொல்லி அவனை கூப்பிடுங்க அத்தை. அவனை அழகர்னு சொன்னாலே சுதாரிக்கிற நேரம் வந்துருச்சு. அழகர்னு பேரை சொன்னாலே கண்ணை உருட்டி உருட்டி பாப்பான் அத்தை. தமிழ், என் கொள்ளு பேரனை கிட்ட காட்டுறி. ராசா, என் கொள்ளு பேரனா நீங்க தூங்குறீங்களா? என் வம்சத்தை தலைக்க வைக்க வந்த கொள்ளு பேரனா. சம்பந்தி, நாங்களும் பிள்ளைக்கு பேரு வச்சிட்டோம். நீங்க என்ன பேர் வச்சாலும் அதை நாங்க மாத்துவோம். இவங்க வச்ச பேர்ல தான் நாங்க கூப்பிடணும்னு எங்களுக்கு எந்த அவசியமும் கிடையாது. எங்களுக்கு என்ன பேர் பிடிச்சிருக்கோ அந்த பேரை சொல்லி தான் நாங்க கூப்பிடுவோம். எங்க இஷ்டப்படி தான் நாங்க பேரை வைப்போம். என் பிள்ளைக்கு என் இஷ்டப்படி தான் பேரை வைப்பேன். நாங்க வச்ச பேரை நீ மாத்திருவியா? மாத்துவ பார்த்தா என் பிள்ளைக்கு நான் தான் பேரு வைப்பேன். ஓஹோ, கோடி ரூபா பந்தயம் வச்சு உன்கிட்ட நான் சவால் விடுறேன்டா. நாங்க வச்ச பேரை உன்னால மாத்தவே முடியாது. உனக்கு அம்புட்டு தூரம் நெஞ்சில தில்லு இருந்தா நாங்க வச்ச பேரை மாத்தி பாடுறா பாக்கலாம். அப்பதா நீங்க என்ன பேர் வச்சிருந்தாலும் நான் மாத்துவேன். என் பிள்ளைக்கு நான் தான் பேரு வைப்பேன். உன் பிள்ளைக்கு நாங்க என்ன பேர் வச்சிருக்கோம்னு தெரியுமா? அப்படின்னு பேர் வச்சிருக்க போறியே. உன் பிள்ளைக்கு நாங்க வச்சிருக்கிற பேரு மீனாட்சி. மீனாட்சி, 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 மீனாட்சி.
என்னடா பாக்குற? உன்னை பெத்த ஆத்தா பேரு மீனாட்சி தானே? அந்த பேரு தான் வச்சிருக்க உன் புள்ளைக்கு. நெஞ்ச நிமித்திக்கிட்டு சொன்னல, நீங்க என்ன பேரு வச்சிருந்தாலும் நான் மாத்திருவேன்னு. என் புள்ளைக்கு நான் தான் பேரு வைப்பேன்னு சொன்னேன்ல, முடிஞ்சா இந்த பேரை மாத்தி பாடுற. மாத்திடான்னு சொல்றேன்ல. ஆமா சம்பந்தி, குழந்தைக்கு மீனாட்சின்னு மாப்பிள்ளையோட அம்மா பேர் தான் வச்சிருக்கோம். என்ன செய்து பாத்துக்கிட்டு இருக்கு? நீ உன் வாயால குழந்தையோட பேரை சொல்லி கூப்பிடுப்பா. சரி, வாயால் புள்ள பேரை சொல்லி கூப்பிடியா? மீனாட்சி மீனாட்சி மீனாட்சி. எல்லாரும் இவ்வளவு பாசமா இருக்கீங்களே, எல்லாரும் ஒரு குடும்பமா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். இப்படி பஞ்சாயத்தார் முன்னாடி பிள்ளைங்கள மாத்திக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. இப்ப எதுக்குங்கய்யா அதெல்லாம் பேசிக்கிட்டு? அத பேசினா எல்லாருக்கும் மன கஷ்டம் தான் வரும். பஞ்சாயத்து தீர்ப்பு படிய பிள்ளைகளை நல்லபடியா மாத்திட்டாங்கல்ல. தமிழ்ச்செல்வி, நீ ஆம்பளை பிள்ளை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகலாமா? ராசாங்கய்யா, நீங்க பொம்பளை பிள்ளைய எடுத்துக்கிட்டு நீங்களும் உங்க வீட்டுக்கு போலாம்யா. இன்னைக்கு சனிக்கிழமை, சனி ஞாயிறு உங்க வீட்டுல வச்சிருந்து ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலமோ இல்ல திங்கக்கிழமை காலையிலேயே கொண்டு வந்து எங்க கிட்ட சொன்னீங்கன்னா எங்களால எத்தனை பேர் வர முடியுதோ பொதுவான ஆளுக 4 பேர் வருவோம். எங்க முன்னாடி மறுபடியும் நீங்க குழந்தைய மாத்திக்கலாம். அம்புட்டுதான் எங்க முடிவு. இப்ப நீங்க எல்லாரும் அவங்க உங்க வீட்டுக்கு போகலாம். திங்கக்கிழமை நாங்க காலையில 10 மணிக்குள்ளலாம் வந்துடுறோம். சரி தம்பி, அதான் தம்பி சொல்லிட்டார்ல, அப்பவே எல்லாம் வந்துருவோம். என்ன சொல்றீங்க? சரிப்பா, சரி. சரிதான். சரிப்பா தமிழ், அவங்க சொன்னபடி திங்கக்கிழமை காலையில இங்க வந்துருங்க. இதே மாதிரி 2 பேரும் பிள்ளைங்களை மாத்திக்கலாம். இதுல உங்களுக்கு சம்மதம் தானே? சம்மதங்க, சம்மதம். அப்ப சரி, சரி, நாங்க கிளம்புறோம். வாங்கய்யா. வரோம். வாங்கய்யா. போயிட்டு வரோங்க. அதா வரேன் அதா. வாயா. நான் வரேம்மா. தங்கம், பாய். போயிட்டு வரேம்மா. வரேன் தமிழ். போயிட்டு வாங்கக்கா. வரேன்ப்பா. வரேன் அம்மாச்சி. உங்க அம்மா உன்னை விட்டு எங்கேயுமே போல செய்து. உனக்கு மகளா தமிழ் செல்வி வயித்துல தான் வளர்ந்துகிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த உலகத்துக்கு வந்து உன்னை நான் சந்திப்பேன். அந்த ஒரு நாளுக்காக தான் நான் காத்துக்கிட்டே இருக்கேன் செய்து.
மா நீங்க தான் இப்ப என் மடியில குழந்தையா இருக்கீங்களாமா? இப்ப நான் உங்களை தான் பாத்துக்கிட்டு இருக்கேனாமா? என்கிட்ட வந்துட்டீங்களாமா? எனக்கு இது போதும்மா, எனக்கு இது போதும். குழந்தையில இருந்து நான் உங்களை பார்த்ததே இல்லைன்னு அழுது இருக்கேன். ஆனா இன்னைக்கு நான் உங்களை பார்த்துட்டேம்மா. என் மகளை நான் பார்க்கிறப்ப உங்களையே பார்க்கிற மாதிரி இருக்கும்மா. தங்கம், நம்ம வீட்டுக்கு போறோம்டா. இனி ஒவ்வொரு சனிக்கிழமையும் அப்ப நான் உங்களை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவேன். இன்னும் 2 நாளைக்கு நீ அப்பா கூட தான் இருக்க போற. மா, நம்ம 2 பேரும் நம்ம வீட்டுக்கு போறோம்மா. சரி பா, உன் மனசு எப்படி சந்தோஷமா இருக்குன்னு எனக்கு புரியுதியா? நீ உன் மனசை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கோயா. கருப்பு மாமா கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு போய். சரி மாமா. தங்கம்மா, ஒண்ணும் இல்ல.